இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் ஒரு கேடுகட்ட கேப் மாதிரி மானகட்ட மண்ணாங்கட்டி சொரணகட்ட சோம்பேறி சின்ன குழந்தைங்க மற்றும் பலர் மனசை கெடுக்கிற ஒரு அயோக்கியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் தான் குட்டி ராமராஜ். வணக்கம் குட்டி ராமராஜ் அண்ணா. வணக்கம். எங்கள் அம்மாவை சாட்சிக்கு நான் கூட்டிகிட்டு வர முடியும்? நீ பல குட்டிங்க கூட வீடியோ போட்டு சிரிச்சு சீர பையனை குத்தி நடுமுச்சந்தில நிக்க வச்சதுனால உன் பேர் குட்டி ராமராஜ்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக அவுத்து போட்டு ஆடுவீங்களா? அவுத்து போட்டுலாம் ஏன் ஏதாவது சாட்சி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல எதுக்கு அதை பண்ணிட்டு போயிடலாமே. இல்ல ஏதாவது சாட்சி இருந்தா காட்ட சொல்லுங்க. என்ன உங்களுக்குள்ள என்ன இருக்கு? லவ்வா? யார் டிக்டாக் கூப்பிங்க எனக்குங்களா? ஏங்க அவரு ஒரு ஃப்ரெண்டு, நான் சென்னை ஷூட் போயிருந்தப்ப வந்து என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, ஒன்னா பார்த்தோம், அப்போ 2 ரீல்ஸ் போட்டோம். ரூம் போட்டு என்ன பண்ணீங்க நீங்க 2 பேரும்? நீ அழக்கூடாது, நீ அழுவாத, நான் அழுவல, அப்பா அழுவல பாரு, அழுவல, அப்பா அழுவலடா, அப்பா அழுவல. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? கலையர், அகோரி கலையர். அகோரி கலையரசன்னா ஒரு ஆளே கிடையாது. நான்லாம் அந்த கெட்ட போட்டேன்னு வச்சுக்க, தமிழ்நாடு அப்படி பெரட்டி போட்டுருவேன் நான். என்ன இப்படிதான் கிடக்கும் உங்களை மாதிரி தற்குறி. இன்னும் சொல்ல போனா உங்களை மாதிரி தற்குறி ஆளால தான் இப்படி கிடக்கு தமிழ்நாடு. உங்க வாய்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா. என்னங்க சொல்றீங்க? ஐயோ உங்க கால்ல அப்படி தொட்டு. யாரா நீ? இப்ப நாம பண்றதுக்கு பேரு அடி பிரதட்சணம். இது எதுக்காக பண்றோம் தெரியுமா? கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு விரிசல் கூட விழக்கூடாது. ஆம்பளை புள்ளியா இருந்தாலும் பொம்பளை புள்ளியா இருந்தாலும் கையை பிடிச்சி இடுப்பை பிடிச்சி தான் கத்து கொடுப்பாங்க. கையை பிடிச்சி இடுப்பு ஓகே தப்பு இல்ல, அப்படியே தலையை தூக்கி அப்படியே சைக்கிள்ல உட்கார வைப்பாங்களா? நான் வீதியில் நடக்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சி 50 பேராவது இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேட்பாங்க. அப்படியே என் மனசில் பழகி போயிடுச்சு.